3 குற்றவியல் சட்டங்களும் ஆங்கில எழுத்துக்களில்தான் பெயரிடப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 சட்டங்களும் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை என்றும் எவரின் அடிப்படை உரிமையும் பாதிக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரம் என்பது நாடாளுமன்றத்தின் விருப்பம் எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 சட்டங்களை எதிர்த்த வழக்கில் ஜூலை 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஹிந்தியில் சட்டங்களுக்கு பெயர் சூட்டியது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பின் விளக்கம் குறித்தும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்தும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நகரிக சுரட்சிதா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில் 3 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த சட்டங்களை அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என அறிவிக்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவர் தனது மனுவில் நாட்டில் உள்ள 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் 9 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் இந்தி அலுவல் மொழியாக உள்ளதாகவும் மொத்த மக்கள் தொகையில் 43.63% மக்கள் மட்டுமே இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் வேறு மொழிகளில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் 3 சட்டங்களுமே ஆங்கிலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது எனவும் சட்டங்களின் பெயர்கள் கூட ஆங்கில எழுத்துக்களில் தான் இடம்பெற்றுள்ளது என்று விளக்கம் அளித்தார். மேலும் இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை எனவும் எவரின் அடிப்படை உரிமையும் இதனால் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரம் என்பது நாடாளுமன்றத்தின் விருப்பம் எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் மத்திய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மனுவிற்கு ஜூலை 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.